தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கையானது தற்போது 12ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 12ஆக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி இணைகிறார். வணக்கம் சத்தியமூர்த்தி, மேலும் விவரம். அதாவது கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய கருணாபுரத்தில் அதாவது நேற்று நள்ளிரவு கள்ளசாராயம் விற்றதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் விற்ற அந்த சாராயத்தை வாங்கி அங்கே அந்த பகுதியை சேர்ந்த பலரும் குடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த கள்ளசாராயத்தை வாங்கி குடிப்பவர்களில் ஒரு மணிக்கு முன்பாகவே அதாவது ஒரு 10 பேர் இறந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பெண் உள்பட 10 பேர் இறந்த அந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது தற்போது 12ஆக உயர்ந்திருக்கிறது. அதாவது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவமனையில இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில கள்ளச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களில் அங்கு 5 பேர் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த நிலையில அந்த சேலம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி அதாவது நாராயணசாமி, ராமு என்கிற 2 பேர் தற்போது சிகிச்சை பலன் இல்லாமல் அங்கே இறந்திருக்கிறார்கள். அதே போல மேலும் அந்த மருத்துவமனையில 3 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு சீரானதாக இருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக இதுவரை பலி எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருப்பது கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மொத்தம் ஒரு 68 பேர் சிகிச்சைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு 50 பேர் தற்போது நிலவரப்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை, அதே போல சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற இடங்களெல்லாம் தீவிர சிகிச்சைக்காக அந்த கள்ளச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையை காட்டிலும் அந்த செவிலியர்கள், மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்றைக்கு திருவண்ணாமலை அருகாமையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கூடுதலாக செவிலியர்கள், மருத்துவர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த கள்ளச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.